அண்மைச் செய்தி. இரவு 8 மணி அளவில் காவல் நிலையம் நோக்கி புறப்பட்ட சீமானை 8:30 மணிக்கு வருமாறு போலீசார் கேட்டுக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், சீமான் உடனடியாக வர தயாராக இருந்தும் போலீசார் விசாரணையை தாமதம் செய்வது கைது செய்ய திட்டமாக இருக்கலாம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணலாம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று ஆஜராக வேண்டும் என்று வலசரவாக்கம் காவல் நிலையத்தின் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் 8 மணிக்கு இரவு அவர் வர வேண்டும் என்று சொல்லியிருந்த நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனியின் பிரபல தனியார் நட்சத்திர விடுதியில் இருந்த சீமான் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனையை முடித்துக் கொண்டு சரியாக 7:50 மணி அளவில் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து புறப்பட்டிருந்தார். சரியாக 8 மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தை சென்றடையக்கூடிய வகையிலே சீமானுடைய வாகனம் வடபழனியிலிருந்து வலசரவாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது சீமானுக்கு தொலைபேசி மூலமாக காவல்துறையினர் தொடர்பு கொண்டு நீங்கள் தாமதமாக வர வேண்டும் என்று அறிவுறுத்தியதாக சொல்லப்படுகின்றது. எனவே சீமான் நடுவழியில் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடங்கள் தன்னுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு எந்த திசை நோக்கி செல்வது என்று தெரியாமல் காத்திருந்தார். ஏனென்றால் தனியார் நட்சத்திர விடுதியிலிருந்தும் அந்த அறையை காலி செய்துவிட்டு மொத்தமாக புறப்பட்டு விட்டார்கள். எனவே மீண்டும் அந்த அறைக்கு திரும்பவும் சூழ்நிலையில் வழக்கறிஞர்களும் நடுவழியில் நின்று கொண்டிருந்தார்கள். அதன் காவல்துறையினர் தொடர்ந்து தாமதம் செய்து கொண்டே இருந்தனர். 8:30 மணிக்கு மேலே நாங்கள் சொன்ன பிறகு நீங்கள் புறப்படலாம் என்று காவல்துறை தரப்பில் கூறியதாக சொல்லப்படுகின்றது. எனவே சீமான் உடனடியாக வடபழனியிலிருந்து வடபழனி நிலையம் மீண்டும் வடபழனியினுடைய அந்த முன்னாள் படப்பிடிப்பு தளமான ஏவிஎம்னுடைய படப்பிடிப்பு தளம் இருந்த பகுதியிலே தற்பொழுது தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி வைத்திருக்கின்றார். சீமான் உடன் வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் சீமான் வாகனத்தை சுற்றி தற்போது நின்று கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறை தரப்பிலிருந்து அறிவுறுத்தல் வந்த பிறகுதான் அவர் இங்கிருந்து புறப்பட முடியும். காவல்துறையினரை பொறுத்தவரை 8 மணிக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். தற்பொழுது 8:30 மணிக்கு பிறகு நாங்கள் சொன்ன பிறகு நீங்கள் வாருங்கள், 8:30 மணிக்கு பிறகு எங்களிடமிருந்து உங்களுக்கு அறிவுறுத்தல் வரும், அதன் பிறகு புறப்பட்டு வாருங்கள் என்று சொன்னதால் காத்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். தற்போது நம்முடன் இணைப்பில் செய்தியாளர் கதிரவன் இணைந்திருக்கிறார். கதிரவன், சென்னையில் நடைபெற்று வரும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை முடியும் வரை சீமானை காத்திருக்குமாறு கூறியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சீமானிடம் விசாரணை எப்பொழுது தொடங்கும்? விவரங்களை பகிரலாம். நடிகை கொடுத்த திருமண மோசடி புகார்ல நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளருக்குரிய சீமான் அவர்களை இன்று காலை 11 மணி அளவில் ஆஜராக வேண்டும் என்று 2வது சம்மனை அவரது வீட்டில் வலசரவாக்கம் காவல்துறையினர் நேற்று 1 மணி அளவில் ஒட்டியிருந்தார்கள். மேலும் இந்த சம்மனை தொடர்ந்து வழக்கறிஞர்கள் அவர் தரப்பு வழக்கறிஞர் இன்று காலை 10:30 மணி அளவில் இன்று மாலை 6 மணி அளவில் சீமான் அவர்கள் நேரில் ஆஜராக இருப்பதாகவும் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் விசாரணைக்கும் ஒத்துழைப்பு வழங்க இருப்பதாகவும் எழுத்துப்பூர்வமாக தகவலை பதிவு செய்தார்கள். இருந்த போதிலும் காவல்துறையினர் அந்த நேரத்தில் விசாரணை அதிகாரிகள் வேறு பணிகள் இருப்பதனால 8 மணி அளவில் வர வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். அதன்படி தருமபுரியில் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்ட சீமான் அவர்கள் தனது பொதுக்கூட்ட பணிகளை முடித்த பின்பாக மற்றொரு கூட்டத்திற்கு செல்ல இருந்த நிலையில அதனை ரத்து செய்துவிட்டு சேலத்தில் இருந்து விமானம் மூலமாக சென்னை வந்தடைந்தார். 4:30 மணி அளவில் சென்னை வந்தடைந்த அவர் நேரடியாக காவல் நிலையம் வர வேண்டும் என்ற காரணத்தினால வடபழனிக்குடி நட்சத்திர விடுதியை தங்கியிருந்து 8 மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு வரும் வகையில் அவர் வந்து தற்போது அவர் வலசரவாக்கம் காவல் நிலையம் அருகே காரிலே காத்திருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. குறிப்பாக காவல்துறையினர் 8:30க்கு மேலாக வருமாறு அறிவுறுத்தலின் பேரில் சீமான் அவர்கள் காத்திருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக இதற்கு காரணமாக முதலமைச்சர் அவர்கள் பொதுக்கூட்டம் நிறைவேறும் வரை சீமான் வருகையை தாமதப்படுத்த காவல்துறை திட்டமிட்டதாகவும் அதன் காரணமாக அவரை காத்திருக்குமாறு காவல்துறை அறிவுறுத்தலின் பேரில் அவர் காத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பொதுக்கூட்டம் முடிவடைந்த பின்பாக சீமான் அவர்களை காவல் நிலையத்துக்கு விசாரணைக்காக அழைக்கவும் காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். காவல் நிலையம் வரக்கூடிய சீமானுடன் 5 வழக்கறிஞர்கள் மட்டுமே வரும் வகையில் அறிவுறுத்த இருப்பதாகவும் அவரது மனைவிக்கும் அங்கு அனுமதி இல்லை என்பதையும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது மனைவியும் இந்த விசாரணைக்காக சீமானுடன் வந்திருக்கிறார். அவர் நீலாங்கரை வீட்டிலிருந்து இதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில அவருக்கும் அனுமதி இல்லை என்றும் உள்ளே விசாரணை நடத்தும் போது சீமானை மட்டும் அனுமதிக்கப்படும் என்றும் சீமானிடம் மட்டுமே உயர் அதிகாரி முன்னிலையில்
காவல் ஆய்வாளர் அவரிடம் விசாரணைகளை மேற்கொள்ளவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்காக 52 கேள்விகளை அவர்கள் எழுத்து மூலமாக அந்த கேள்வியை கேட்கப்பட்டு அதை எழுத்து மூலமாக அவரிடம் பெரும்பட வகையில் அந்த விசாரணை திட்டத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். குறிப்பா அந்த புகார் அளித்த நடிகையை எத்தனை ஆண்டு காலமாக தெரியும், அவருக்கு பணம் கொடுத்து உதவினர்களா, அவர் கொடுத்துள்ள குற்றச்சாட்டுகள் உண்மையா போன்ற விவரங்களை கேட்டு அதனை எழுத்து மூலமாகவும் அவர் கொடுக்கக்கூடிய பதில்களை வீடியோ பதிவு செய்யவும் காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். சீமான் விசாரணைக்காக 8 மணி அளவில் இங்க வருகை தந்த போதிலும் விசாரணைக்கு உள்ளே அனுமதிக்காமல் 8:30க்கு மேலாக அவரை வர சொல்லி காத்திருக்க கூறியிருக்கிறார்கள். இதுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது முதலமைச்சர் பொதுக்கூட்டம் நிறைவிடும் வரை சீமான் வருகையை தாமதப்படுத்ததான் இதுபோன்று காவல்துறையினர் தெரிவித்திருப்பதாகவும் காவல்துறை திட்டம் எனவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. முதலமைச்சர் கூட்டம் முடிவடைந்த பின்பாக விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு சீமானை அழைப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் விசாரணைக்கு அழைக்கப்படும் போது அவரிடம் கேட்கப்படும் கேள்விகள் போன்றவற்றையும் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.